கர்நாடகா பெங்களூர்ல சசிகலாங்கிற 50 வயது விதவை பெண் இருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசுல சஞ்சய்ங்கிற ஒரு பையன் இருக்கான். இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட 70 வயது ஒரு பெண்மணியும் இருக்காங்க. இவங்க யாருன்னா சசிகலாவோட அம்மா. இந்த சசிகலா தன்னோட கணவர் இறந்த அப்புறம் இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் அவங்க தான் தாங்குறாங்க. அதுவும் தன்னோட பையனை படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த சஞ்சயும் தன்னோட அப்பா இல்லைன்னு தன்னோட அம்மா கஷ்டப்படுறதுனால தன்னோட அம்மாவோட பொறுப்பை உணர்ந்து நல்லா படிக்கிறான். ஒரு ஸ்டேஜில் +2 முடிச்சோடனே தன்னோட அம்மா கிட்ட நான் ஆஸ்ட்ரோனட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட சொல்லி தன்னோட அம்மா கிட்ட கேட்குறான். சசிகலாவும் பையன் இவ்வளோ ஆசைப்படுறானேன்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அப்புறம் கடன் வாங்கி இன்ஜினியரிங்கும் சேர்க்கிறாங்க. தன்னோட அம்மா இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்ல படிக்க வைக்கிறதுனால தன்னோட கிளாஸ்ல நல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாவும் அவன் இருக்கான். இந்த வீட்டில் இருக்க 3 பேருக்குள்ள ஒரு வித்தியாசமான சண்டை வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. அது என்னன்னா, இந்த பையனும் அவங்க அம்மாவும் வீக்லி ட்வைஸ் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது ஒரு வழக்கம். இந்த சாந்தகுமாரிங்கிற 70 வயது பாட்டிக்கு வெளியில வாங்கி சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா பிடிக்காதுங்கிறதால உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நாங்களாச்சும் சாப்பிட்றோன்னு சொன்னா கூட இந்த பாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்களாம், சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். இப்படி வெளியில வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி எப்போதுமே உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதால எப்போ வெளியில வாங்கி சாப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் ஒரு பிரளயமே நடக்கும். சில சமயம் இந்த அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும், சில சமயம் இந்த பையனுக்கும் பாட்டிக்கும் சண்டை வரும். இப்படி அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். அதுவும் அம்மாவுக்கும் அந்த பாட்டிக்கும் வர சண்டையை இந்த பேரன் தான் தீர்த்து வைப்பான், சமாதானமும் படுத்துவான். இப்படிதான் அந்த குடும்பத்துல சாப்பாடு பிரச்சனைக்கு சண்டை போட்ட கூட 1 நாள் 2 நாள்ல சரியாயிடும். சசிகலாவும் சாந்தகுமாரி 2 பேருக்கும் உள்ள ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, சஞ்சய்ங்கிற தன்னோட ஒரே பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். 3 பேரும் ரொம்ப பரிச்சயமா இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டில் ஏரியால எல்லாம் நல்லா பேசுறது, வாக்கிங் போகும்போது எல்லாருக்கும் ஒரு நல்ல பழக்கமாகவும் ஆகுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 2016வது வருஷம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்களோட நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த 70 வயது பாட்டி கொஞ்ச நாளாவே வீட்டை விட்டு வெளியில வரலன்னு தெரியுது. அப்போ ஒரு நாள் கேஷுவலா சிலர் சசிகலா கிட்ட கேக்குறாங்க. சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் வில்லேஜ்ல, என்னோட தம்பியை பாக்குறதுக்காக அம்மா போயிருக்காங்க, கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப வருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க போலன்னு அதை நம்புறாங்க. பல மாதங்களா சாந்தகுமாரி தன்னோட பொண்ணு வீட்டுக்கு பெங்களூர் வராமையே வில்லேஜ்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல பிப்ரவரி 2017 வருஷம் இந்த சசிகலா தான் தங்கி இருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட அவசரமா 2 லட்சம் பணம் கேட்குறாங்க. சசிகலா அடிக்கடி ஹவுஸ் ஓனர் கிட்ட பணம் வாங்குறது நார்மல் தான். இவங்க பையனோட படிப்புக்காக தான் அடிக்கடி பணம் அவர்கிட்ட வாங்குவாங்க. அவரும் இவங்க நிலைமையை தெரிஞ்சு நிறைய பண உதவியும் செஞ்சிருக்காரு. ஈவன் சசிகலாவும் அந்த பணத்தையும் கரெக்டா திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க. திடீர்னு 2 லட்சம் கேட்டோடனே, இப்போ 2 லட்சம் என்கிட்ட இல்ல, 50,000 வாங்கிக்கங்க, மீதம் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொல்றாரு. சசிகலாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறாங்க. 50,000 பணத்தை வாங்கிட்டு அம்மாவும் பையனும் திடீர்னு கதவெல்லாம் மூடிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம ஊரை விட்டு போயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் நினைக்கிறாரு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க போல, வருவாங்க அப்படின்ட்டு. இப்படியே 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, ஏன் சில மாதங்கள் கூட ஆகுது. போனவங்க திரும்ப வரவே இல்லை, ஃபோன் பண்ணா ரீச் ஆகவும் இல்லை. ஹவுஸ் ஓனரை இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வாடகை இன்னும் தரவே இல்லையே, ஓகே ஒரு எமர்ஜென்சியா போயிட்டாங்க போல, நீண்ட காலமா இந்த வீட்டில் தானே இருக்கிறாங்க, சரி போயிட்டு வந்து மொத்த பணத்தையும் தருவாங்கங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க வீட்டு கதவு பூட்டிட்டு அம்மா பையன் 2 பேருமே போயிட்டாங்க. இந்த வீட்டில் ஒரு கிரில் கேட் இருக்கு, இதோட அக்சஸ் இவர்கிட்ட தான் இருக்கு. இந்த ஹவுஸ் ஓனர் இதை திறந்து தான் அவர் டேங்க்ல தண்ணி ஏத்துறது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் கேட் ஓபன் பண்ணி பின்னால டேங்க்ல தண்ணி போட்டுட்டு டேங்க் ஃபில் ஆகுற வரைக்கும் அங்கேயே நிக்கிறாரு. இது எப்போ நடந்ததுன்னா, மே 2016
17 வருஷம் அம்மாவும் பையனும் எஸ்கேப் ஆகி 3 மாசம் கழிச்சு அப்படி இவர் கேஷுவலா நிக்கும்போது ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அந்த வீட்டுல இருந்து வருது. இவர் நினைக்கிறாரு ஒரு எலி செத்த மாதிரி ஸ்மெல் வருதே அப்படின்ட்டு. என்னதான் சாவி இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் உள்ளே போயிட்டு பார்க்கல. வீட்டை சுற்றி சுற்றி வராரு, ஒரே நாற்றமா வருது, எலி செத்து போயிட்டு போலன்னு நினைச்சு விட்டுறாரு. அப்புறம் 10 நாள் கழிச்சு இன்னும் பயங்கரமான நாத்தம் வருது. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் தராங்க, ஒரு துர்நாற்றம் வருது, இங்க வீட்டுல இருக்கவே முடியல, என்னன்னு பார்க்க சொல்லி இவருக்கு ரொம்ப பிரஷர் தராங்க. சரி நம்ம உடைச்சிட்டு உள்ள போக வேண்டாம், போலீஸ் கிட்ட சொல்லலான்னு ஹவுஸ் ஓனர் போலீஸ்க்கு தகவல் சொல்றாரு. போலீஸும் வராங்க. இந்த துர்நாற்றத்தை அவங்க கூட ஃபீல் பண்றாங்க. சரி கதவை உடைச்சிடலான்னு முடிவு பண்ணி கதவை உடைச்சு உள்ளே போறாங்க. போன உடனே துர்நாற்றம் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த அம்மா பையன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆனா கூட அவங்களோட பொருட்கள் எல்லாமே இந்த வீட்டில தான் இருக்கு. இந்த வீடு ஃபுல்லா சல்லடு போட்டு தேடுறாங்க. போலீஸ், ஹவுஸ் ஓனர் எல்லாருமே தேடுறாங்க. இந்த நாற்றம் எங்க இருந்து வருது, இதுக்கு சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க தேடிக்கிட்டே இருந்தாலும் அந்த நாற்றம் எங்கேருந்து வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு தெரியலன்னு போலீஸ் சொல்றாங்க. யாராவது கூப்பிட்டு இந்த வீட்டை கிளீன் பண்ண சொல்லுங்க, மேபி பூட்டி இருக்கிறதுனால எதுவும் இந்த ஸ்மெல் வருது போலன்னு சொல்றாங்க. போலீஸ் ஆல்மோஸ்ட் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறப்போ ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, சார் நான் ஒரு தடவை பர்சனலா செக் பண்ணி பார்க்குறேன், நீங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸும் வெயிட் பண்றாங்க. அந்த பெட்ரூம்ல ஒரு வித்தியாசமான ஒரு துர்நாற்றம். ஒரு ஹவுஸ் ஓனரா அவர் பார்த்த விஷயத்த துளி கூட நம்பவே முடியல. அப்படி இந்த ஹவுஸ் ஓனர் பெட்ரூம்ல என்ன பார்த்தாரு, இந்த அம்மாவும் பையனும் யார்கிட்டையும் சொல்லாம ஊரை விட்டு ஓடி போனாங்க. இந்த வீட்டில் உள்ள 70 வயது பாட்டிக்கு என்ன ஆச்சு, இப்படி பல விதமான குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு வழக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பெட்ரூமோட கார்னர்ல கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சடனா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த இடத்துல கபோர்டு தானே இருந்துச்சு, ஆனா ஒரு சுவர் இருக்கேன்னு சந்தேகம் வருது அவருக்கு. ட்ரெஸ் வைக்க வீட்டுல வச்சிருப்போம்ல, இந்த செவத்துக்குள்ள வச்சு தானே அந்த கபோர்டெல்லாம் இருக்கும், ஸோ அது மிஸ் ஆகுது. இந்த இடத்துல எழுப்பப்பட்ட சுவரும் வித்தியாசமா இருக்கிறதுனால இவர் போலீஸ்கிட்ட இங்க ட்ரெஸ் வைக்க கபோர்டு தான் சார் வச்சிருந்தோம், இதை இப்போ காணும்னு சொல்றாரு. எப்படி சார் கபோர்ட் காணா போகும்னு போலீஸ் சொல்றாங்க. இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினவனா, எனக்கு தெரியாதா சார் இந்த கார்னர்ல ஒரு கபோர்டு இருந்தது, இப்போ அது இல்ல, சந்தேகப்படும்படியா எக்ஸ்ட்ரா ஒரு சுவர் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. போலீஸும் இத நம்புறாங்க. அந்த சுவருக்கு பக்கத்துல போயிட்டு பார்க்கும்போது ஒரு துர்நாற்றம் ரொம்பவே அதிகமாகுது. இப்ப போலீஸ் முடிவு பண்றாங்க இந்த சுவற்றை இடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த சுவரை ஃபுல்லா இடிக்க இடிக்க உள்ள இருந்து மேலும் அதிகமா துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்கு. எப்போ அந்த சுவர் ஃபுல்லா இடிச்சு முடிச்சிட்டாங்களோ அப்போ உள்ள அந்த கபோர்டை பார்க்க முடியுது. இது வரைக்கும் ஹவுஸ் ஓனரை சந்தேகத்தோட பார்த்த போலீஸ் இந்த சுவற்றை இடித்து பார்த்தா ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கபோர்டை ஓபன் பண்ணும்போது மேலும் துர்நாற்றம் வருது. அதுல ப்ளூ கலர்ல ஒரு ட்ரம் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரம்மை பக்காவா கான்கிரீட் போட்டு சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரம் ஓபன் பண்ணி பார்த்தா அழுகிய நிலையில ஒரு மனித சடலம் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த உடல் டீகம்போஸ் ஆனதுனால இந்த உடல் யாருக்கும் சொந்தமானதுங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ் அழுகிய உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஆணோ பொண்ணோ மேபி இந்த மனிதர் இறந்து போய் 8-9 மாதம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல 3 பேர் இருந்தாங்க. அதுல 70 வயது பாட்டி சாந்தகுமாரி போன வருடம் ஆகஸ்ட் மாசமே காணா போயிட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. அம்மாவும் பையனும் கடைசியா பிப்ரவரி மாசம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. பட் இந்த உடல்
இறந்து 8 மாதம் இருக்கிறதுனால மேபி அந்த ட்ரம்முக்குள்ள இருந்த உடல் சாந்தகுமாரியா கூட இருக்கலாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சாந்தகுமாரியா இருந்தா இவங்களை கொலை பண்ணது யாரு? சொல்லிக்காம அம்மாவும் பையனும் ஏன் திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க? பல விதமான கேள்விகள் போலீஸ்க்கு எழும்புது. அம்மா பையனோட ஃபோன் கால் கான்டாக்ட் பண்றாங்க, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. இந்த பெண் வேலைக்கு போன இடத்துக்கு போனா அங்கேயும் இவங்க பல மாதங்களா வேலைக்கு வரல, அந்த பையனும் காலேஜும் போகல, ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி இந்த மரணத்துக்கும் இந்த அம்மா பையனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சஞ்சய் கடைசியா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பான், அது ஆக்டிவா இல்லாட்டாலும் எப்போ கொலை நடந்திருக்கலாம், ஆகஸ்ட் மாசம் 2016 அந்த டைம்ல சஞ்சய் யார்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசிட்டு இருந்தான்னு செக் பண்ணும்போது மேபி எப்போ இந்த சாந்தகுமார் மிஸ் ஆனாங்களோ அந்த டைம்ல ஒரு நம்பர் கூட தொடர்ந்து பல முறை இந்த சஞ்சய் கூட பேசின தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பர் யாருதுன்னா சஞ்சய்க்கும் நந்தீஷ்ங்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்கான், அவனோடது தான் இந்த நம்பர். அப்புறம் நந்தீஷை விசாரணைக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் வந்த உடனே சார் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு கொலை நடந்தது தெரியும், அது கபோர்டுக்குள்ள இருக்கிறதும் தெரியும். இது சஞ்சய் எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னான் அப்படின்னா, இந்த கபோர்டு சுத்தி ஒரு சுவர் எழுப்புறதுக்காண்டி ஹெல்ப்புக்காக வர சொன்னா, மற்றபடி அவங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஃப்ரெண்டா ஒரு ஹெல்ப்புக்காக தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்றான். சஞ்சயும் அவங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அவங்களோட எனக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்லைங்கிற மாதிரி சொல்றான். இந்த நந்தேஷோட கன்ஃபெஷனை கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு தெளிவா தெரியுது இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, அதை இவங்க தான் பண்ணி இருக்கிறதா தெரியுது. எதுக்காக அம்மாவும் பையனும் தன்னோட அம்மாவை கொலை பண்ணணும்னு போலீஸ்க்கு குழம்பி போறாங்க. சசிகலா அண்ட் சஞ்சய் 2 பேரையுமே போலீஸ் தேடுறாங்க. இவங்க எங்க போனாங்கங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொந்த ஊர்ல போயிட்டு கேட்டா இவங்க 3 பேருமே இந்த ஊருக்கு வரலன்னு சொல்றாங்க. அந்த சாந்தகுமாரி கொலை செய்யப்பட்டது கிராமத்துல யாருக்குமே தெரியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அம்மா பையன் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. பல மாதங்கள் வருடங்களா தேடுறாங்க, போலீஸ் ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த சாந்தகுமாரி கொலையோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா ஆகுது. ஜென்ரலா கோல்டு கேஸ் ஆச்சுன்னா 1 or 2 years அப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த டைம்ல தான் கோவிட் வந்தது. லாக்டவுன் வந்ததுனால போலீஸ்க்கு கொடுக்கப்பட்ட பேரியாரிட்டி வேற மாதிரி போனதுனால போலீஸ் இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 years இது கோல்டு கேஸா இருந்திருக்கு. ஃபைனலா 2022 பெங்களூர்ல போலீஸ் கோல்டு கேஸை ரீஓபன் பண்றாங்க. திரும்ப விசாரணையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க இருக்க டேட்டா, ஃபோன் ரெக்கார்ட்னு வச்சு விசாரணை பண்ணா கூட போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த டீம்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஒரு ஐடியா சொல்றாரு. ஒன்று, இவங்களோட நேம், ஊரு, ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாற்றி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பழைய ஐடி கார்டு ஏதாவது யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஆதார் கார்டு கூட வாங்கியிருக்கலாம். என்ன பண்ணாலும் அவங்க கவர்மெண்ட்டோட ஐடி யூஸ் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி சொல்கிறாரு. அதனால இவங்க 2 பேரோட ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு பெங்களூரில் எல்லா இடத்துலையும் கொடுத்து இந்த ஐடி கார்டு பெங்களூரில் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா தராரு. எங்கே இருந்தாலும் அவங்க வேலை பார்க்கணும், அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ நம்மளோட விசாரணையை பேங்க்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கர்நாடகா ஃபுல்லாக இவங்க ஐடி கொடுத்து இந்த ஐடென்டி கார்டில் யாராவது பேங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எந்தவித ஆக்டிவிட்டியுமே நடக்கலைங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ போலீஸ் டிசைட் பண்றாங்க இவங்க 2 பேரும் பெங்களூர்ல இல்லை, 2 பேரும் வேற ஸ்டேட் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த ஐடென்டிட்டியில எங்கேயாவது பேங்க் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா விசாரணை பண்ணி பார்க்கும்போது
போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்குது. மகாராஷ்டிரால சஞ்சய்ங்கிற நபரோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. மகாராஷ்டிரால குல்காப்பூருங்கிற ஊர்ல ஒரு பேங்க் இருக்கு. அதுல சஞ்சய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இருக்கிறாரு. பேங்க்ல போயிட்டு அவரோட வீட்டு அட்ரஸும் வாங்குறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் கொல்ஹாப்பூர்ல இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு வீட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை சசிகலா தான் திறக்கிறாங்க. போலீஸ பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க சசிகலா. பின்னாடி இருந்து என்னாச்சுமான்னு அந்த 25 வயசு பையன் கேட்குறான். போலீஸை பார்த்தோன்னே அவனுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, பெங்களூர் போகலாமா அப்படின்ட்டு. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ் அந்த பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமே தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு 2 பேரும் மகாராஷ்டிரால இருந்து பெங்களூர் வராங்க. என்ன நடந்ததுன்னு போலீஸ் ஒன்னா விசாரணை பண்றாங்க. இவங்க சொன்ன கன்ஃபெஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஷாக் ஆக வச்சது. என்ன நடந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 2016 சஞ்சய் காலேஜ் விட்டு வரும்போது அவங்க அம்மா கேட்டாங்கன்னு கோபி மஞ்சூரியன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு பிரியாணி வாங்கிட்டு அம்மாவும் பையனும் சாப்பிட போகும்போது அந்த சாந்தகுமாரி பார்த்துட்டு உடனே செம்ம கோவம் ஆயிட்டாங்க. ஏன் இப்படி வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு பயங்கரமா சண்டை வருது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். முதல்ல சசிகலாவுக்கும் அந்த பாட்டிக்கும் சண்டை வருது. அப்புறம் அந்த பேரனுக்கும் அந்த பாட்டிக்கும் கூட சண்டை வருது. ஒரு ஸ்டேஜில் 70 வயது பாட்டிக்கும் 50 வயது சசிகலாவுக்கும் சண்டை அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த பாட்டி தன்னோட பொண்ணு கழுத்தை பிடிச்சு நெரிக்க பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இந்த சஞ்சய் தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிட போகுதோன்னு தன்னோட பாட்டி கழுத்தை வந்து பிடிக்கிறான். இவங்க 2 பேரும் விடுற மாதிரியே தெரியல. ஒரு ஸ்டேஜில் பாட்டியோட குரவலையை அழுத்தி பிடிச்சதால பாட்டி அங்கேயே இறந்துடுறாங்க. இது பிளான் பண்ணி பண்ணல, பட் தன்னோட அம்மாவை காப்பாத்த ஒரு கொலையை இவன் பண்ணிட்டான். அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா சொல்லி இறுதி சடங்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பையன் நெரிச்ச கை தடங்கள் கழுத்துல இருக்குது. வெளியில கட்டி கொண்டு போய் போட்டா கூட உடனே போலீஸ் நம்ம வீட்டு கதவை தான் வந்து தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ப்ளூ கலர் ட்ரம் வாங்கி அதுக்குள்ள வச்சு கான்கிரீட் கலவையை போட்டு ட்ரம்மை சீல் பண்றாங்க. அதை அந்த கபோர்டுக்குள்ள வச்சு லாக்கும் பண்ணிடுறாங்க. அந்த கபோர்டை சுத்தி சுவர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுவரோட கலருக்கு மேட்சா பெயிண்ட் அடிச்சா யாருக்கும் தெரியாதுங்கிற ஒரு ஐடியா பண்ணி தன்னோட ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு வர சொல்றான். ஃபைனலா எதுவுமே தெரியாத மாதிரி சுவத்தையும் கட்டிடுறாங்க. அந்த பாட்டி இறந்து 5 மாசம் வரைக்கும் அந்த வீட்டில தான் இவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நாத்தம் அதிகமா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்பதான் அம்மாவும் பையனும் இங்கே இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2014 ஹவுஸ் ஓனர் கிட்ட பணம் வாங்கிட்டு சொல்லிக்காம 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மகாராஷ்டிரா போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த கிளீனிங் ஒர்க்கு இப்படிப்பட்ட எடுபடி வேலைகளை அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல பேங்க் அக்கௌண்ட் தேவைன்னு பழைய ஐடென்டி வச்சு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க போலீஸ் கிட்ட மாட்டினாங்க. என்னதான் சஞ்சய் கொலை பண்ணாலும் அவங்க அம்மா உடலை மறைக்க உதவி பண்ணதுனால அவங்களும் குற்றவாளி தான். ஸோ அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்க போலீஸ். 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இந்த பாட்டி அவங்க வெளியில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு உடம்பு கெட்டு போயிடும்னு நல்லது தான் சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு சரியான முறையில் சொல்ல தெரியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் வைஷாலி RS ராஜா.